ஹாய் அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம லாங்கர் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸ் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரும்போது தமிழில் பேசுகிற மாதிரி அடுத்தடுத்த சென்டென்சஸ் நீங்கள் யோசிக்காமல் இங்கிலீஷ்லேயும் ஃப்ரேம் பண்ண முடியும். ஆல்ரைட். ஸோ இந்த வீடியோலையும் நான் இன்ட்ரெஸ்டிங் சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம ஏற்கனவே ஃப்ரேம் பண்ணிகிட்டு இருக்கிறத விட பெருசாக சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஆல்ரைட். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் டுடேஸ் லெசன். இன்றைக்கான ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். அவள் சொன்ன எதையும் அவள் வேணும்னு சொல்லலை. ஸோ இது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? அவள் வேணும்னு சொல்லலை. என்ன வேணும்னு சொல்லலைன்னா அவள் சொன்ன எதையும் அவள் வேணும்னு சொல்லலை. கரெக்டாக? ஸோ ஒரு விஷயத்த நான் வேணும்னு சொல்லலை, வேணும்னு பண்ணல இப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ டென்ட் மீன் இட்னு நம்ம சிம்பிளி சொல்லுவோம் இல்லையா? ஐ டென்ட் மீன் இட். அந்த மாதிரி ஷி டென்ட் மீன் எனி திங் தட் ஷீ செட். ஓகே. ஸோ இன்னும் கொஞ்சம் எம்ஃபசிஸ் ஆட் பண்ணுறதுக்காக அங்கே ரியலின்ற ஒரு வேர்ட் போட்டிருக்கேன். ஷி டென்ட் ரியலி மீன் எனி திங் தட் ஷீ செட். அவள் சொன்ன எதையும். ஸோ எதையும்னா எனி திங். எந்த எதையும்னா அவள் சொன்ன எதையும். எனி திங் தட் ஷீ செட். ஷி டென்ட் ரியலி மீன் எனி திங் தட் ஷீ செட். ஓகே. ஸோ இங்கே இன்னொரு க்ளாஸ் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அவள் கோபமாக இருக்கும்போது சொன்ன எதையும் அவள் வேணும்னு சொல்லலை. ஓகே. ஷி டென்ட் ரியலி மீன் எனி திங் தட் ஷீ செட். அவள் கோபமாக இருக்கும்போது when she was angry. ஓகே. ஷி டென்ட் ரியலி மீன் அவள் வேணும்னு சொல்லலை. எதனா எனி திங் தட் ஷீ செட். அவள் சொன்ன எதையும் அவள் வேணும்னு சொல்லலை. அவள் கோபமாக இருக்கும்போது when she was angry. ஸோ இது வேறு மாதிரி எப்படியாவது எழுத முடியுமா? when she was angry she didn't really mean anything that she said அப்படின்னு சொல்லலாம். இந்த when she was angry இந்த கிளாஸை நீங்கள் பிகினிங்கில் யூஸ் பண்ணியும் சொல்லலாம். ஓகே. ஸோ இந்த கிளாஸை பிகினிங்கில் யூஸ் பண்ணிங்கன்னா, அதாவது சபார்டினேட் கிளாஸை பிகினிங்கில் யூஸ் பண்ணும்போது அந்த கிளாஸ் முடிஞ்சோடனே கமா போடணும். நான் இங்கே கடைசியில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் நான் கமா போடல. கடைசியில் யூஸ் பண்ணும்போது கமா தேவையில்லை. ஓகே. ஆல்ரைட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். தப்புதான்னு நான் நினைக்கிறேன். ஓகே. நான் நினைக்கிறேன். ஐ திங்க். என்ன நினைக்கிறேன்னா தப்பு தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் இட் இஸ் ராங். இந்த இடத்துல ஐ திங்க் தேட் இட் இஸ் ராங். தேட் யூஸ் பண்ணியும் சொல்லலாம். இல்லை இந்த மாதிரி ஐ திங்க் இட் இஸ் ராங் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ இங்கே இன்னொரு க்ளாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். எது தப்பு அப்படின்றத நான் சொல்ல போகிறேன் பாருங்கள். அவங்க யாருக்கும் சொல்லாமல் செஞ்சது தப்பு தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஒரு எனி திங் அவங்க யாருக்கும் சொல்லாமல் பண்ணிட்டாங்க, தப்பு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஐ திங்க் இட் இஸ் ராங். என்னது? that they have done it without telling anyone. ஓகே. அவங்க யாருக்கும் சொல்லாமல் பண்ணிட்டாங்க. they have done it without telling anyone. அந்த விஷயம் தப்பு தான்னு நான் நினைக்கிறேன். ஓகே. I think it is wrong that they have done it without telling anyone. ஓகே. ஸோ திஸ் சென்டென்ஸ் இஸ் அபவுட் வாட் ஐ திங்க். நான் நினைக்கிறத பற்றி தான் இந்த சென்டென்ஸ். ஸோ அதனால தான் நான் நினைக்கிறேன் அப்படின்றத ஸ்டார்டிங்கில் மெயின் கிளாஸாக வச்சுருக்கோம். ஐ திங்க் இட் இஸ் ராங். நான் தப்புன்னு நினைக்கிறேன். எந்த விஷயம் தப்புன்றதை நம்ம கடைசியாக that they've done it without telling anyone. I think it is wrong that they've done it without telling anyone. Next example. அவ தான் இதை பண்ணான்னு நான் உன்னை ஏற்கனவே வார்ன் பண்ணேன். ஸோ நான் உன்னை வார்ன் பண்ணேன். ஐ வார்ன்ட் யூ. ஏற்கனவே வார்ன் பண்ணேன். ஐ வார்ன்ட் யூ ஆல்ரெடி. என்னத்துக்காக வார்ன் பண்ணேன்னா அவ தான் இதை பண்ணான்னு. அவ தான் அப்படின்றதால she is the one who did this. I warned you already that she is the one who did this. ஓகே. ஸோ இங்கே இன்னொரு க்ளாஸ் ஆட் பண்ணலாம். அவள் தான் இதை பண்ணானோ இதுக்கு மேலேயும் பண்ணுவானோ நான் உன்னை வார்ன் பண்ணேன். ஏற்கனவே உன்னை வார்ன் பண்ணேன். ஸோ இங்கே ரெண்டு விஷயத்தை நான் உங்களுக்கு வார்ன் பண்ணுறேன். அதனால் ஆண்ட்ன்ற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள். ஐ வார்ன்ட் யூ ஆல்ரெடி தட் ஷீ இஸ் த ஒன் ஹூ டிட் திஸ் அண்ட் ஷீ இஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் மோர். இதுக்கு மேலேயும் அவள் பண்ணுவா அப்படின்றதுனால ஷீ இஸ் கேப்பபிள். இதுக்கு மேலேயும் அவளால் பண்ண முடியும் அப்படின்ற அர்த்தத்தில் சொல்லியிருக்கேன். she'll definitely do more than this அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? I warned you already that she is the one who did this and she's capable of doing more than this. ஓகே. நெக்ஸ்ட் ஒன். என் குழந்தைக்கு நான் வச்சுருக்கேன்னு தெரியாது. ஓகே. my kid doesn't know. என்ன தெரியாதுன்னா நான் வச்சுருக்கேன்னு. that I have. my kid doesn't know that I have. ஓகே. ஸோ இங்கே இன்னொரு க்ளாஸ் போடலாம். என் குழந்தைக்கு நான் அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று வச்சுருக்கேன்னு தெரியாது. ஓகே. my kid doesn't know that I have something that she'll like. அவளுக்கு நான் ஒன்று வச்சுருக்கேன், அது அவளுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், ஆனால் அது அவளுக்கு தெரியாது. அந்த அர்த்தத்தில் நம்ம சொல்கிறோம். கரெக்டாக? my kid doesn't know that I have something. என்ன சம்திங்னா அவளுக்கு பிடிச்ச மாதிரி. that she'll like or that she likes அப்படின்னு கூட சொல்லலாம். that she likes or that she will like. ஓகே. my kid doesn't know that I have something that she will like. next one. நீ எப்போதாவது நினச்சி பார்த்துருக்கியா? have you ever wondered? have you ever wondered? ஸோ நினைக்கிறதுக்கு இங்கிலீஷில் நம்மளுக்கு திங்க் தாட் அந்த வேர்ட்ஸ் தெரியும். பட் இந்த மாதிரி ஏதாவது நினச்சி பார்த்துருக்கியா? நான் அன்றைக்கி ஒரு நாள் நினச்சி பார்த்தேன் இப்படிலாம் சொல்கிறதுக்கு இந்த wonder அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். ஸோ have you ever wondered?
எப்படி இருந்திருக்கும்னு நீ எப்போதாவது நினச்சி பார்த்துருக்கியா? ஸோ ஏதோ ஒரு விஷயம் நடந்தா எப்படி இருந்திருக்கும்? இல்ல நடக்கலன்னா எப்படி இருந்திருக்கும்னு நீ நினச்சி பார்த்துருக்கியான்னு கேட்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இத மட்டும் ட்ரை பண்ணலாம். ஹேவ் யூ எவர் வண்டர்ட் ஹவ் இட் வுட் ஹேவ் பின்? ஹவ் இட் வுட் ஹேவ் பின். எப்படி இருந்திருக்கும்னு. ஸோ ஹவ் இட் வுட் ஹேவ் பின். ஓகே. நான் இங்க சேரலன்னா, நான் இங்க ஜாயின் பண்ணலன்னா எப்படி இருந்திருக்கும்னு நீ எப்போதாவது நினச்சி பார்த்துருக்கியா? ஸோ ஹேவ் யூ எவர் வண்டர்ட் ஹவ் இட் வுட் ஹேவ் பின் இஃப் ஐ ஹேடன்ட் ஜாயின்ட் ஹியர்? நான் இங்கே சேரலைன்னா அப்படின்றது தான் இங்கே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ இஃப் ஐ ஹேட் நாட் ஜாயின்ட் ஹியர். ஓகே. நான் இங்கே சேரலைன்னா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் கொஷனாக கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஹவ் வுட் இட் ஹவ் பின்? ஹவ் வுட் இட் ஹவ் பின் இஃப் ஐ ஹேடன்ட் ஜாயின் ஹியர்? ஸோ வுட்டை வந்து நீங்கள் சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி கொண்டு வரணும், இட்க்கு முன்னாடி கொண்டு வரணும். பட் நவுன் க்ளாஸில் நம்ம ஹவுன்றத கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணி பக்கத்தில் அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் தான் எழுதணும். அந்த சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவ் அஃபர்மேட்டிவ் ஃபார்மில் தான் எழுதணும். ஸோ ஹவ் யூ எவர் வண்டர்ட் அப்படின்னு முன்னாடி ஒரு கிளாஸ் இருக்கிறதுனால ஹவ் இட் வுட் ஹவ் பின் அப்படின்றது நவுன் கிளாஸ். ஹவ் யூ எவர் வண்டர்ட் ஹவ் இட் வுட் ஹவ் பின் இஃப் ஐ ஹேடன்ட் ஜாயின் ஹியர்? ஆல்ரைட். ஸோ யா, தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. ஸோ இங்கே நான் 3 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணலாம். நான் நேற்று கொடுத்த வேலையை முடிச்சிட்டியா? முடிக்கலைன்னா நான் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிடு. ஓகே. நெக்ஸ்ட் ஒன், நான் சொன்னதை நீ ஏன் அவகிட்ட சொல்லலை? இட்ஸ் அ கொஷின். சரியா? நீ ஏன் சொல்லலை? என்ன சொல்லலைன்னா நான் சொன்னதை நீ ஏன் அவகிட்ட சொல்லலை? லாஸ்ட் ஒன், இந்த மாதிரி நேரத்தில் உனக்கு யார் உதவி செஞ்சாங்க, யார் செய்யலைன்றதை மறக்காத. ஸோ ஏதோ ஒரு விஷயத்த மறக்காதன்னு சொல்கிறீங்க. என்ன விஷயம்னா, இந்த மாதிரி நேரத்தில் யார் உதவி செஞ்சாங்க, யார் உதவி செய்யலை அப்படின்ற விஷயத்த மறக்காத. ஆல்ரைட். ஸோ இந்த 3 கொஷின்ஸை ட்ரை பண்ணி கண்டிப்பாக உங்களோட ஆன்சர்ஸ் எனக்கு கீழே காமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக கரெக்ஷன் பண்ணி ரிப்ளை கொடுக்குறேன். Okay, thank you so much for watching this video till the end. I'll see you all in the next video. Till then, take care and bye.